அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி அவருடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் நாம் எல்லாம் இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹுடைய வீட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கே நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். நம்முடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு முஸ்லீமும் வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. பொறுப்பை சுமப்பவர்கள் எவர்களெல்லாம் பொறுப்பாளிகளோ அவருடைய பொறுப்புகளில் என்றைக்குமே கவனமற்ற ஒரு நிலை என்பதை என்ன செய்யக்கூடாதுன்னா இருந்துடக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது இதில் ஒரு உயரிய ஒரு பொறுப்பாக, மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பாக பார்க்கப்படுவது பெற்றோர்களுடைய பொறுப்பு தான். அவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை மிகச்சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும், அந்த பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் மிக மிக வலியுறுத்துகின்றது. பெற்றோருடைய பொறுப்புகளில் அவர்கள் சரியாக இல்லை என்று சொன்னால் அவருடைய சந்ததிகள் அவர்களுக்கு விரோதிகளாக இருப்பார்கள் என்று திருமறை குர்ஆன் எச்சரித்து சொல்லி காட்டுகின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவுல்லக்கும் ஃபஹ்தரூஹும் அப்படிங்குது. நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய துணைகளும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு விரோதிகள், அவருடைய விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிகப்படியான ஒரு நம்பிக்கை என்பது நம்மள்கிட்ட இருக்குது. நிறைய நேரங்களில் அந்த நம்பிக்கை என்பது நமக்கு எதிராக நிற்கக்கூடிய பல சூழல்களை நம்ம பார்க்குறோம். பிள்ளைகளை நம்ப வேண்டியது தான், ஆனால் அந்த பிள்ளைகள் எப்பொழுதுமே நம்முடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டும். அவருடைய எல்லா விதமான நிலைகளையும் கண்காணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். காலங்கள் மிக மிக மோசமாக கொண்டு இருக்கின்றது. பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அவருடைய விஷயத்தில் அதிகப்படியான கவனங்களை நாம் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் 5 வயதில் 6 வயதில் 7 வயதில் 10 வயதில் கொள்ளக்கூடிய அக்கறையும் கவனமும் 15 வயதுக்கு மேலாக நாம் கொள்கின்றோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் அந்த டீனேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பருவத்தை அடைந்த பிறகு அவருடைய விஷயத்தில் நாம் கவனம் கொள்கின்றோமா அல்லது பொடுபோக்காக இருக்கிறோமா அப்படிங்கிறத ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டிய, சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். ஏன்னா 10 வயது வரைக்கும் நம்முடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம சரியாக வளர்த்துடுறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை திசை மாறி போச்சுன்னு வச்சுங்களேன், அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படித்தான் நிறைய இடங்களில் வாலிபர்களுடைய வாழ்க்கைகள் திசை மாறி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருசாக வேறு எங்கேயும் போக வேணாம், நம்முடைய மஹல்லாவில் புதுப்பேட்டையில் சமீபமாக ஒரு வாரம் 10 நாளாக போதை வஸ்துக்கள் பயன்படுத்தியதாகவும் விற்றதாகவும் நிறைய இஸ்லாமிய வாலிபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. நிறைய வாலிபர்கள் கண்காணிக்கப்படுறாங்க. அதில் பெரிய கைசேதத்திற்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மஹல்லாவினுடைய, ஒரு ஜமாத்தினுடைய, ஒரு அமைப்பினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவருடைய பிள்ளைகள் எல்லாம் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அல்லது கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வரும் பொழுது அதிர்ச்சியாக இருக்குது. எங்கேயோ நம்ம கோட்டை விட்டுட்டோம், நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் எங்கேயோ ஒரு கோட்டை விட்டு விட்டோம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தான் மிஞ்சுது. ஏன்னா சமீப காலமாக
திருவல்லிக்கேணி, புதுப்பேட்டை இது போன்ற பகுதிகளில் போதைப் பொருள்களுக்காக கைது செய்யப்பட்டவர்களை பெரும்பாலானவர்கள் என்று சொல்வதை விட எல்லாருமே முஸ்லீம்கள் தான். அதில் இந்த தாடி, தொப்பி, அதற்கான நீண்ட தாடிகள், மீசை கத்தரிக்கப்பட்ட அடையாளங்கள், இது போன்ற நிலைகளில் உள்ள ஏராளமானோர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதில் சில பேர் பள்ளிவாசலோடு தொடர்புடையவங்க, பள்ளிக்கு தொழக்கூடிய பசங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, கைது செய்யப்பட்டிருப்பது, கண்காணிக்கப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக இருக்குது. இப்போ இது எதனால இப்படி ஒரு நிலை ஏன் வருது அப்படிங்கிறப்ப, நாம் கவனிக்க வேண்டிய நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளை கவனிக்காமல் விட்டுட்டோம். மார்க்கத்தினுடைய வரையறைகளை மிகச்சரியாக சொல்லிக் கொடுக்காமல் விட்டுவிட்டோம். அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று வணங்கக்கூடிய ஒருவனால் இறைவன் தடுத்திருக்கக்கூடிய ஒரு காரியத்தின் பக்கம் நெருங்கவே முடியாது என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான செய்தி. அதை மீறி ஒரு பையன் போகிறான் அப்படின்னா, ஒரு வாலிபன் அதில் விழுகின்றான் என்று சொன்னால், அவனுக்கு சரியான முறையில் இறைவனுடைய எல்கைகளையும் வரையறைகளையும் எச்சரிக்கைகளையும் சொல்லிக் கொடுக்க நாம் மறந்து விட்டோமா, அல்லது அவங்க சரியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கையை நம்ம வச்சுட்டோமா அப்படிங்கிறது தெரியல. அன்பானவர்களே, இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது, பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகளுடைய கண்காணிப்பில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுதுன்னா, நீங்கள் 5 வயதிலும் 7 வயதிலும் 10 வயதிலும் எப்படி ஒரு கவனம் கொண்டீர்களோ, அதே போல் அவர்கள் பருவ வயதை அடையும் பொழுதும் கவனம் கொள்ளுங்கள் அப்படிங்குது. அவங்க பருவ வயதை நோக்கி போவாங்கல்ல, அப்படி போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் மீது அதிகமான அக்கறை கொள்ளுங்க, அதிகமான கவனம் எடுங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பற்றிய எச்சரிக்கை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹுடைய வரையறைகளை அவர்களுக்கு போதியுங்கள். அல்லாஹுடைய எச்சரிக்கையும் வரையறைகளையும் மீறினால் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறத யோசிங்க. அதை பற்றியான ஒரு போதனையை சொல்லிக் கொடுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மார்க்கம் திட்டவட்டமாக நமக்கு சொல்லி காட்டுது. நீங்கள் திருமறை குர்ஆனில் பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்வதற்கான காரணம் என்ன? லுக்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்லடியாரை பற்றி அல்லாஹ் சொல்வதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, பருவ வயதை எட்டக்கூடிய தன்னுடைய பிள்ளையை அழைத்து அவருடைய விஷயத்தில் கண்காணிப்புடன் அவர் உபதேசம் செஞ்சான்றதுனால தான். அதனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வயது கால லுக்மான் இப்னிஹி வஹுவ யஅதுஹு நல்லா ஆரம்பிக்கிறானே, லுக்மான் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன உபதேசத்தை நீங்கள் நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான. என்ன காரணம்? அவரை பற்றி திருமறை குர்ஆன் நாளை மறுமை வரை பேசப்படுவதற்கான காரணம் என்னன்னா, பருவ வயதை எட்டக்கூடிய தன்னுடைய பிள்ளையை எச்சரிக்கிறார். நீ இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, உன்கிட்ட என்னவெல்லாம் இருக்கணும், என்னவெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மிகச்சரியாக சொல்லி கொடுத்தார். அந்த எச்சரிக்கை உணர்வு நமக்கு வேணும். பிள்ளைகளை விட்டுட்டா ரொம்ப நாசமாக போயிட்டு இருக்கிறாங்க. புதுப்பேட்டையை பொறுத்த வரைக்கும், இந்த மஹல்லாவை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமையான ஏராளமான இஸ்லாமிய பெற்றோர்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவருடைய பெற்றோர்கள் தொழுகிறாங்க, வணங்குறாங்க, எல்லா விதமான நன்மையான காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளுடைய நிலைமை முகமோசமாக இருக்குது. நம்ம சாதாரணமாக 2 வார்த்தைகளை கொண்டு இப்படி நீ செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு போனா அவங்க கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். 25வது அத்தியாயத்தினுடைய 43, 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், என்றைக்கு ஒருவன் மனோ இச்சையை பின்பற்ற ஆரம்பித்து விட்டானோ, என் மனசுக்கு இது சரியாப்படுது அப்படிங்கிற ஒரு அடிப்படையை அவன் கையில் எடுத்து விட்டானோ, அஃபரைத்த மன் இத்தகத இலாஹஹு ஹவா, எவர் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டாரோ, அஃப அன்த தகூனு அலைஹி வக்கீலா, நீ அவருக்கு பாதுகாப்பாளர்களாக இருப்பீர்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான். என்னைக்கு தான் மனம் சொன்ன சொல்லுதான் சரின்னு நினைச்சு போறானோ, அவன் எந்த விதத்திலும் தேற மாட்டாங்க இஸ்லாம். அப்படி விட்டுறாதீங்க.
அம் தஹ்சபு அன்ன அக்ஸருஹும் யஸ்மஊன வ யாகிலூன். நீங்க பல நேரம் சொல்லுவீங்க, டேய் இப்படி செய்யாதடா, நீ இப்படி போகாதடா அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க நீங்க நினைச்சுக்கலாம், நீங்க சொன்னோன்னு கேட்டுறாங்க, அவங்க நீங்க சொன்னோன்னு அவங்க கேட்டுருவாங்க, அல்லது அவங்களுக்கு புத்தி வந்துடும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அம் தஹ்சபு நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம், அன்ன அக்ஸரஹும் அவர்கள் அதிகமானவர்கள் யஸ்மஊன் காது கொடுத்து கேட்குறாங்க, அவ் யாகிலூன் அல்லது என்ன செய்கிறாங்க விளங்கிக் கொள்றாங்கன்னு நினச்சிக்கலாம். இன்ஹும் கல்லா கல் அன்ஆம் அவர்கள் கால்நடை போன்றவர்கள் அப்படிங்கிறான்ல. இதில் நாசமாக போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு மனிதன் நாசமாகி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு உபதேசம் செய்வது எதற்கு சமம் அப்படி சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், இன்னும் இல்லா கல் அன்ஆம் அவர்கள் கால்நடையை போன்றவர்கள், பல்ஹும் அதல்லு சபீலா அவற்றை விட மிகப்பெரிய ஒரு வழிகேட்டில் போனவங்க அப்படிங்கிறான். அப்படிப்பட்ட வழிகேட்டில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சமூகத்தினுடைய பிள்ளைகள் போயிட்டாங்களோ அப்படின்னு கவலைப்படக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்குது. பிள்ளைகளை தாண்டி பெரியவர்கள் கூட இதில் விழுந்திருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முதலாவது காரணம் என்ன அப்படின்னா பொருளாதாரம், பணம், பேராசை. பேராசை இந்த போதையின் பக்கம் ஒரு சமூகத்தை, இந்த சமூகத்தை இழுத்து கொண்டு போய் விட்டுருக்குது. இன்ன அதர்ற ஃபித்னத்த உம்மத்தி, இந்த உம்மத்திலேயே மிகப்பெரிய ஃபித்னா, தீங்கான மிகப்பெரிய ஃபித்னா என்ன தெரியுமா? முதலாவது அல்மால், பொருளாதாரம். நாங்கள் அந்த பொருளாதாரம், போதையால் கிடைக்கக்கூடிய பொருளாதாரங்கள், போதை வஸ்துக்களால் பெறக்கூடிய பொருளாதாரங்கள் அபரிமிதமாக அவன் கையில் கிடைக்குது, அபரிமிதமாக பொருளுது, காசு வருது, பல விதங்களில் காசு வருது. என்னைக்குமே நம்ம கேட்கறது இல்லை, உனக்கு இவ்வளோ பெரிய பொருளாதாரம் எப்படி வந்துச்சு விசாரிக்கிறது இல்லை, பல நேரங்களில் கண்காணிக்கிறது இல்லை. ஆரம்பத்திலே கண்காணித்து அதை தடுக்க வேண்டிய ஒரு சூழலை நாம் விட்டு விட்டோம் என்றால் ஒரு கட்டவரை நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இன்னைக்கு வந்துருச்சு. நிறைய பேரை கேள்விப்படக்கூடிய நபர்கள் எல்லாம், பார்க்கக்கூடிய படங்களை எல்லாம், புகைப்படங்களை எல்லாம் பார்த்தால் எல்லாம் தாடி, அழகான தாடி, ஒரு இளமையான தோற்றம், சமூகத்தில் அறிமுகமான முகங்கள் எல்லாம் இன்றைக்கு ஜெயிலில் இருக்கக்கூடிய போலீஸுடைய கஸ்டடியில் இழுத்து செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இந்த சமூகத்திற்கு எவ்வளோ பெரிய ஒரு அவலம். இந்த அவலம் எப்படி ஏற்படுது? நாம் நம்முடைய பிள்ளைகளை அந்த வாலிப பருவத்தில் கண்காணிக்காமல் விட்டதனுடைய விளைவு அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் சமூகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அக்கறை கொண்டிருந்தாங்க. சமூகத்தின் மீது மிகப்பெரிய அக்கறை கொண்டிருந்தாங்க. எவர்களெல்லாம் வாலிப பருவத்தை எட்டுகின்றார்களோ அவர்களை கண்காணிப்பதற்கான ஒரு வேலையை தானே எடுத்து செஞ்சாங்க. அவர்களோடு பயணங்களை அமைத்துக் கொண்டார்கள், அவர்களோடு பள்ளிவாசல்களில் நேரம் செலவழித்தார்கள். இன்னைக்கு கொடுமை என்ன தெரியுமா? நம்ம சமூகத்தில் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான பெற்றோர்களுடைய வீடுகளில் வாலிப பருவத்தை எட்டிய பிள்ளைகள் இருப்பாங்க. பள்ளிவாசலில் பிள்ளைகளுக்கான ஒரு வாலிப பருவத்தை எட்டிய பிள்ளைகளுக்கான தர்பியா வச்சா கூட பிள்ளைகள் அனுப்ப மாட்டாங்க. அவ்வளோதான் இந்த சமூகம், நம்முடைய நிலை அதுதான். அதுக்கான முயற்சி எடுக்கிறது இல்லை. எங்கெல்லாம் அனுப்பிவிடுவோம், எல்லா இடங்களுக்கு அனுப்புவோம். ஆனால் பிள்ளைகளுக்கு தேவையான வகுப்புகளும் தர்பியாக்களும் தரப்படக்கூடிய இடங்களில் கூட நாம் அந்த வாய்ப்பை நம்ம உருவாக்கி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சரி, சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு கூட அனுப்பணுன்ற விஷயம் கூட தோன்றதில்லை. இப்போ எப்படி சமூகத்தை சீர்திருத்துவோம்? நம்முடைய பிள்ளைகளை சீர்திருத்துவோம். அவன் எதிரியால் வந்து நிற்கிறான். எவ்வளோ பெரிய ஒரு அவமானம். யாராவது ஒருத்தர் உன் பிள்ளை இப்படி போயிட்டானமே அப்படின்னு கேட்டால் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? நாம் வசிக்கக்கூடிய தெருக்களில் நடக்க முடியுமா? நம்முடைய குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? இப்படி ஒரு நிலை ஏற்படுவதற்கான சூழல்கள் ஏன் வந்தது அப்படிங்கிறத யோசிக்காமே விட்டுட்டோமே. அது எவ்வளோ பெரிய குற்றம் அப்படிங்கிற வரைக்கும் மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கஃபாபில் மர்இ இஸ்மன், கஃபாபில் மர்இ இஸ்மன், ஒரு மனிதன் பாவி என்பதற்கு போதுமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஐயுதைய மையஊல், அவனுடைய குடும்பத்தாரை கண்காணிக்கக்கூடிய விஷயத்தில் எவன் கோட்டை விட்டு விட்டானோ,
வீணடித்து விட்டானோ அவன் பாவி என்பதற்கு அது ஒன்றே அடையாளம்ங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். நம்ம புள்ள பாவி இல்லைங்க, நம்ம பாவி. நம்ம பிள்ளைங்க பாவி இல்லை, பாவியாக நம்ம இருக்கிறோம். ஏன்னா எனக்கு தான் நல்லா பொறுப்பை கொடுத்துருக்கிறான், எனக்கு தான் அந்த பிள்ளையை கொடுத்துருக்கிறான். அவனுடைய விஷயத்தில் நான் கவனமற்றவனாக இனிமே சொன்னா கேட்க மாட்டான், இவனுக்கு போய் ஏன் சொல்லணும் அப்படிங்கிற விதத்தில் விட்டதனுடைய விளைவு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கஃபா பில் மர்இ இஸ்மன் அய்யுதைய மையஊல். தன்னுடைய குடும்பத்தாருடைய விஷயத்திலே, குடும்பத்தாருடைய பொறுப்புகளிலே எவன் அதை வீணடித்து விட்டானோ அவன் பாவி அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாம் பாவியா இருக்கிறோம். பாவி இப்படி பண்ணிட்டானே, பாவி மகன் இப்படி பண்ணிட்டானே சொல்றதுக்கு முன்னால அந்த மகனை பாவியாக்கியதற்கான காரியங்கள்ல நானும் ஈடுபட்டிருந்தேனா, நானும் கவனமற்றவனாக இருந்தேனா என்ன செய்யறது? நாம் பொறுப்பாளிகள் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வர்ரஜுலு ராஇன் ஃபி அஹ்லிஹி வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளன், அந்த பொறுப்பை பற்றி நாளை வறுமை நாளில் விசாரிக்கப்படுவான் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உன்னுடைய தந்தை உன்னிடத்தில் பொருளாதாரம் தராரா, பொருளாதாரம் உன்னுடைய தந்தை இடத்தில் பெற்றுக்கொள்கின்றாயா, அந்த பொருளாதாரத்தை பற்றி நாளை விசாரிக்கப்படுவாய் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடும் அந்த எச்சரிக்கையோடும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குதா இல்லையா? வர்ரஜுலு ராஇன் ஃபீ மாலி அபீஹி. ஒரு மனிதன் தன்னுடைய தந்தையினுடைய பொருளாதாரத்திற்கு பொறுப்பாளனாக இருக்கிறான், அதை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். நம்மளும் கேட்கறது இல்லை, அவனுக்கும் அந்த சிந்தனையை கொடுக்கறது இல்லை. அப்படின்னா இப்படி தான் போய் நிற்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு எச்சரிக்கையை சொல்லி காட்டினாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னொரு எச்சரிக்கையும் சொல்றாங்க, அர்ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலில். ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான விஷயம். நம்ம பிள்ளை யாரோடு பழகிறான்னு பாருங்கங்குது. யாரோடு பழகிறாங்கிறத நீங்க பாருங்க. ஒரு மனிதன் அவன் நண்பன் எந்த வழியில் இருக்கின்றானோ அதில் தான் இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதன் அவன் நண்பன் எந்த வழியில் இருக்கிறான் அதில் தான் இருப்பான். அதனால உங்களில் ஒவ்வொருவரும் யாரோடு ஒருவர் தோழமை கொண்டிருக்கிறாருங்கிறத பாருங்க. அப்ப நம்ம பார்க்கணும், நம்ம பிள்ளையினுடைய தோழமை என்ன, யாரோடு நட்பு பாராட்டுறான், யாரோடெல்லாம் பேசுறான், யாரோடெல்லாம் பழகுறான், எங்கெல்லாம் போறான். அவனுக்கு 16 வயசு ஆச்சு இல்லைங்க, 17 வயசு ஆச்சு இல்லைங்க, 18 வயசு ஆச்சு. அவனுக்கு பின்னாலேயே நான் அலைய முடியுமா? நாளைக்கு மறுமையில் அவன் நமக்கு பின்னால் வந்து நிற்பானே, நம்மளை குற்றஞ்சாட்டிட்டு வந்து நிற்பானே. இதோ இவர் என்னுடைய தந்தை, அவருடைய பொறுப்பற்ற நிலையின் காரணமாக நான் இப்படி வந்து நிற்கிறேன்னு சொல்லுவானே. அப்ப என்ன செய்வோம்? அப்ப காரணங்களை தேடுவோமா? என்ன சொல்லலாம் நம்ம யோசிப்போமா? அங்கே போய் எந்த காரணங்களையும் சொல்ல முடியாது. இங்கே நான் தடுப்பதற்கும் பாதுகாத்துக் கொள்வதற்கும் எல்லா விதமான சூழல்களில் இருந்து நான் விட்டுட்டேனா? யாரோட பழகுறான், யாரோட பேசுறான், என்ன செய்யறான், நிறைய நேரம் அலைபேசிகள் இருக்கிறானே, நிறைய நேரம் வெளியே இருக்கிறானே, வரும்போது 12 மணிக்கு வரானே, 1 மணிக்கு வரானே, அவன் கையில் பணங்காசு புழங்குதே. இதெல்லாம் ஏன், எதுக்கு, எப்படி வந்துச்சு, எதனால வந்துச்சு, எதையுமே கேட்கறது இல்லை. எதுவுமே நமக்கும் தேவையில்லை. நான் நேர்மையாக இருக்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன், என் அளவிற்கு நான் அமல் செய்து கொள்கின்றேன், என் அளவுக்கு நான் தீமைகள் இல்லாமல் பார்த்து கொள்கின்றேன், என் அளவுக்கு நான் நேர்மையாக இருக்கிறேன். நான் மட்டும் இல்லையே, நான் மட்டும் என்னுடைய காரியங்கள் மட்டும் விசாரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைக்கலையே. வச்சிருந்தா பிரச்சனை இல்லைங்க, கண்டுக்காம தூர போட்டு போயிட்டே இருக்கலாம். நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்மை சார்ந்தவர்கள் எல்லாரையும் பற்றி தான் விசாரிப்பான். அப்ப அவர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் திருமறை குர்ஆன்ல சொல்லணும்? 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் ஏன் சொல்லணும்? யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா.
உன்னையை மட்டும் பாதுகாத்துக்கங்கிறானா? நரகத்தில் உன்னையை மட்டும் பாதுகாத்துக்க, நீ சேஃபாக இருந்தால் போதும், உன் குழிக்கு நீ பதில் சொன்னால் போதும். நல்லா எங்கேயா சொல்கிறானா? சொல்லுங்க. என் குழியை நான் பார்த்துக்குவேங்க அப்படிங்கிற அளவுக்கு சொன்னால் போதுமா? கூ அம்புசக்கும் அஹ்லீக்கும் அப்படிங்கிறான். இந்த உலகத்திலும் இழிவு, நாளை மறுமை நாளிலும் நஷ்டம். அதற்கான ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டுமான்னு யோசிச்சு பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அம்புசக்கும் அஹ்லீக்கும் நாரா. நம்பிக்கையாளர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக்கங்க. வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருட்கள் கற்களும் மனிதர்களும் அல்லாஹ் தஆலா. செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய செயல் இல்லையா? போதை வஸ்துவை பயன்படுத்துபவன் எவ்வளோ மோசமான நிலைக்கு நரகத்தில் தள்ளப்படுவான் அப்படின்னா அதுக்கு வழிகாட்டுறானே அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியன் அல்லவா? அதை விற்கிறானே அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியன் அல்லவா? என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவனாக இருக்கின்றான் என்றால் அதை விட நஷ்டம் வேற என்ன இருக்க முடியும்? பிடிச்சிட்டு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரர் என்னை ஏளனமாக பார்க்கறது இருக்கட்டுங்க, என் தெருவில் என்னையா இப்படி பண்ணிட்டேன், உனக்கா இப்படி ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்றது இருக்கட்டும். அல்லாஹ் நாளைக்கு சபிப்பானே. அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய சாபம் அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? அந்த சாபம் எவ்வளோ மோசமானது. சாபத்திற்கு பயப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுதா இல்லையா? அப்போ ஒரு போதையை பயன்படுத்துகிறான், போதையை உருவாக்குறான், போதைக்காக ஒத்துழைப்பு தரான், அந்த பொருளை வாங்குறான், விற்கிறான், அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறான். அது ஒருவேளை எனக்கு தெரியாமல் என்னுடைய கைக்கும் வருது அப்படின்னா நானும் சாபத்திற்குரியவனாக, அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவனாக மாறுவனா மாட்டானா? அப்போ அல்லாஹ் சொல்றானே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள், அதனுடைய எரிபொருட்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்றால் எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது? யோசிச்சு பாருங்க. கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் வளர வளர அவருடைய விஷயத்தில் மிக கவனமாக நாம் என்ன செய்யணும் பார்க்கணும். என்னிடத்தில் வரக்கூடிய பொருளாதாரம் என்பது மோசமான வழியில் வந்த பொருளாதாரமாக இருந்தால் அது ஒன்று போதும் அவன் நரகத்துக்கு போவதற்கு. அதிலும் இந்த பொருளாதாரம் அவனுக்கும் பாதிப்பு, அதை பயன்படுத்துவனுக்கும் பாதிப்பு. அதனால் எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள், எவ்வளோ பேர் சீரழிஞ்சு போகிறாங்க. அப்படிப்பட்ட எல்லா சீரழிவுக்கும் காரணமாக இருக்கிறான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களை, பருவத்தை எட்டக்கூடியவர்களை எல்லாம் தங்களுடைய பயண தோழர்களாக ஆக்கிக்குவாங்க. நம்முடைய பிள்ளைகள் வாலிப பருவத்தை எட்டுபவர்களாக இருந்தால் அவரை நம்மோடு பல இடங்களுக்கு அழைத்து செல்லணும். ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்ம செய்கிறோம். தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா அவனை திட்டக்கூடாது, இதை மட்டும் வந்து என்ன செய்ய சொல்லி வச்சுருக்கோம். அவ்வளோதான். தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான். தோளுக்கு நிகராக வளர்ந்தவனுக்கு செய்ய வேண்டிய எந்த உபதேசத்தையும் செய்கிறதில்லை. இப்படியே விட்டு விட்டு நாசமாக்கிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறான், குன்து கல்ஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன். ஒரு நாள் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பயணிக்கிறவங்க பின்னால் உட்காந்து, கிட்டத்தட்ட வாலிப பருவத்தை எட்டக்கூடிய சிறு பிராயத்தில் இருக்கிறேன். அந்த 10 வயதெல்லாம் தாண்டி டீனேஜ் பருவத்தை எட்டிய நிலையில் இருக்கும் பொழுது என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், சிறுவனே உனக்கு சில செய்திகளை கற்றுத்தரேன், சில செய்திகளை கற்றுத் தருகின்றேன். யஹ்ஃபதில்லா, அல்லாஹ்வை உன்னுடைய உள்ளத்தில் பாதுகாத்துக்கொள். அப்படின்னா என்ன? யஹ்ஃபத் ஹுதூதல்லாஹ், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வரையறைகளை விதித்திருக்கின்றான். அந்த வரையறை விஷயத்தில் நீ கவனமாக இரு. வஹ்ஃபத் அவாமிரில்லா, அல்லாஹ் எதையெல்லாம் ஏவி இருக்கின்றானோ அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல் விஷயத்தில் மிக கவனமாக இரு. அல்லாஹ் உன்னை எதிலிருந்தெல்லாம் தடுத்திருக்கிறானோ அதிலிருந்தெல்லாம் நீ சரியான முறையில் தவிந்து கொள். யஹ்ஃபதில்லா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தாங்க. பிள்ளைகளை அழைத்து உபதேசம் செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. விட்டோம்னா இப்படி தான் நிற்கும், இங்கே தான் கொண்டு போய் விட்டுரும். அப்போ அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, யஹ்ஃபதில்லா தஜிதுஹு துஜாஹக்,
யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், நீ மட்டும் அல்லாஹுடைய வரையறைகளை அல்லாஹுடைய ஏவல் விளக்கல்களை சரியாக பேரினால் யஹ்ஃபதுக் அல்லாஹு தஆலா மின் ஷர்ரில் முஹ்லிகாத், அழிவில் கொண்டு செல்லக்கூடிய எல்லா தீங்கிலிருந்தும் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹுடைய தூதர் மிக அழகான ஒரு உபதேசத்தை சொல்லித்தராங்க. பின்னால் கூட்டிகிட்டு போகிறாங்க, பயணத்தில் கூட்டிகிட்டு போகும்போது சொல்லி காட்டுறாங்க. இப்போ இதெல்லாம் நாம் கையில் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள். யாரோட பழகிறாரு, யாரோட பேசுகிறாரு, எப்படி சம்பாதிக்கிறாரு, இதெல்லாம் நாம் பார்த்து அவருக்கு சொல்லித்தர வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து பாதுகாக்கணும். அது நம்முடைய பொறுப்பில். அவர் குடும்பத் தலைவராகிற வரைக்கும் அதற்கான பொறுப்பு நம்மிடத்தில் இருக்குது. அந்த பொறுப்பை விட்டுட்டோம் அப்படின்னா இது போன்ற மிக மோசமான விளைவுகளின் தான் கொண்டு போய் விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும். இது ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், அல்லாஹ் சொல்கிறான், இது ஷைத்தானுடைய கேடுகட்ட செயல். இது ஷைத்தான் இதில் கொண்டு போய் விடுவான். அதன் பக்கம் ஈர்ப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்வான். ஃபஜ்தனிபூஹு, நீங்கள் தவிர்த்து கொண்டால் மட்டுமே லஅல்லக்கும் துஃப்லிஹூன், வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். நாம் அந்த தீமையிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்மை சார்ந்தவர்களையும் அந்த தீமையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் விழிப்புணர்வு பெறுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்றான் என்பதை கவனத்தில் கொண்டு இதற்கெல்லாம் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நாம் இது விஷயத்தில் என்ன செய்தால் இந்த சமூகத்தை சரி செய்யலாம் என்பதிலே அக்கறை கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் இந்த சமூகத்தை நேர்வழியில் நடத்தி தீயதிலிருந்து பாதுகாத்து நன்மையின் பக்கம் செயல்படக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளில் மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனையை நமக்கு சொல்லித்தரான். அடிக்கடி நாம் என்ன செய்யணும் அப்படின்னா செய்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லதின் பக்கம் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தாரை கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சி எடுப்பதோடு அந்த முயற்சிக்கு உறுதுணையாக அல்லாஹ்விடத்தில் நாம் மிகப்பெரிய ஒரு கோரிக்கையும் ஒரு பிரார்த்தனையும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். திருமறை குர்ஆனுடைய 25வது அத்தியாயத்தினுடைய 74வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நம்பிக்கையாளர்கள் யார் அப்படிங்கிற, ரஹ்மானுடைய நேசத்திற்குரிய அடியார்கள் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய காரியங்களில் ஒன்றாக அல்லாஹ் சொல்லும் பொழுது வல்லதீன, அவர்கள் யக்கூலூன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. என்ன பிரார்த்தனை அப்படின்னா, யா அல்லாஹ் எனக்கு நீ தந்திருக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கட்டும், எங்களுடைய இணையாக இருக்கட்டும், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்பார்கள், ரப்பனா, எங்களுடைய இரட்சகனே, ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, எங்களுடைய இணைகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும் குர்ரத அயுனின், எங்களுக்கு கண் குளிர்ச்சியானதாக அன்பளிப்பாக தார். எனக்கு நீ தர்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய மனைவியாக இருக்கட்டும் அல்லது என்னுடைய கணவனாக இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா குர்ரத அயுனின், கண் குளிர்ச்சியை தரக்கூடியவர்களாக, என்னுடைய கண்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியவர்களாக நீ என்ன செய்ய தந்தருள்வாயாக அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கையாளர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, அவர்கள் அதன்பால் நல்லதின் பக்கம் அழைக்கக்கூடிய பயபக்தி உடையவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாகவும் என்ன செய்வாயாக ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு சொல்லி பயபக்தி உடையவர்களிலும் வழிகாட்டியாகவும் மக்களுக்கு வழிகாட்டியாகவும் ஆக்கி வைப்பாயாக அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை என்ன செய்வாங்க, அவர்கள் செய்வார்கள். அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்பிக்கையாளர்களுடைய பிரார்த்தனையாக சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு தர்பியத்தை, ஒழுக்கங்களை போதிப்பதோடு அந்த ஒழுக்கத்திற்கு உறுதுணையாக நம்முடைய பிரார்த்தனைகளையும் என்ன செய்யணும் அப்படின்னா அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொள்ளக்கூடிய நேரத்தில் பிரார்த்தனையும் நம்முடைய முயற்சியும்
சேர ஒன்று சேரும்போது அங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நல்வழியை காட்டுவான். அப்படிப்பட்ட ஒரு நேரான வழியை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் வ தம்மிர் அதாஅ الدين إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.